வணக்கம் சகோதரிகளே. இன்னைக்கு நம்ம அடிப்படை சட்டம் அறிவோம் சேனல்ல பாத்தீங்கன்னா, இந்த புதிய பிஎன்எஸ் சட்டத்துல புதுசா ஒரு சட்டப்பிரிவு சேர்த்திருக்காங்க. அந்த சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கான இந்த வீடியோ பதிவு. அதாவது ஒரு நபர் உங்கள திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான வாக்குறுதிய உங்கள்ட்ட குடுத்துட்டு, உங்கள்ட்ட செக்சுவல் இன்டர்கோர்ஸ் அதாவது பாலியல் உடல் உறவில ஈடுபட்டு உங்கள தொடர்ந்து ஏமாத்திட்டு வந்தாலோ, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சினிமால ஒரு பட வாய்ப்பு வாங்கி தரேன், உங்கள ஹீரோயின் ஆக்குறேன், இல்லன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வாங்கி தரேன். இல்லன்னா உங்களுக்கு பணி உயர்வு, பதவி உயர்வு அந்த மாரி ஏதாவது வாங்கி தரேன். இல்லன்னா இன்டியூஸ்மென்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல. உங்கள ஒரு விஷயத்துக்கு ஒரு இணக்குவிக்கிறது. இந்த மாரி திருமணம் வாக்குறுதி குடுத்து, உங்களுடைய அடையாளத்தை நசுக்கி, ஒரு பொய்யான வாக்குறுதியை, அதாவது சூது நிறைந்த ஒரு வஞ்சக எண்ணத்தோட எந்த நபர் ஈடுபட்டாலோ, அவருக்கு 10 ஆண்டுகள் வரை ஒரு கடுங்காவல் தண்டனையும் மற்றும் அவருக்கு அபராதத்தையும் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வந்திருக்கிற இந்த புதிய பிஎன்எஸ் சட்டம் பிரிவு 69 கிளியரா சொல்லுது. சோ, நீங்க இது சம்பந்தப்பட்ட ஒரு புகார நேரடியா போய் நீங்க காவல் நிலையத்துல குடுக்கணுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க காவல் நிலையத்துக்கு நேரடியா போணுன்ற அவசியம் இல்ல. அதே மாரி காவல் நிலையத்துக்கு போனா நம்மளே ஏதாவது சொல்லுவாங்களோ, நம்ம மேல ஏதாவது தப்பு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டு புகார் குடுக்காம இருக்காதீங்க. தாராளமா நீங்க புகார் குடுக்கலாம். காவல் நிலையத்துக்கு செல்லாம நீங்க ஆன்லைன் மூலியமாவும் புகார் குடுக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா, இந்த 1091ன்னு சொல்லிட்டு பெண்களுக்கான ஒரு ஹெல்ப்லைன் இருக்கு. நீங்க அதுக்கு கால் பண்ணி கூட நீங்க ஒரு புகார் குடுக்கலாம். உங்களுடைய அடையாளம் பாதுகாக்கப்படும். உங்கள காவல் நிலையத்துல வச்சு எதுவுமே விசாரிக்க மாட்டாங்க. அதே மாரி உங்களுடைய கம்ஃபர்டபிள் பிளேஸ் எங்க இருக்கோ, அங்க வச்சு உங்கள விசாரிப்பாங்க. அதே மாரி உங்களுக்கு ஒரு சமூக நல அமைப்புல இருந்து ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டாலும், கண்டிப்பா உங்களுக்கான ஒரு சட்ட உதவிய ஏற்பாடு செஞ்சு குடுப்பாங்க. அதே மாரி உங்களுடைய புகார ஒரு பெண் காவலர் தான் விசாரிப்பாரு. அவர் தான் உங்களுடைய புகாரையுமே பதிவு செய்வாரு. அதனால நீதிமன்றத்திலுமே பாத்தீங்கன்னா, உங்களுடைய ரகசியம் காக்கப்படும். எஃப்ஐஆர் லீக் அவுட் ஆகாது. இவ்ளோ விஷயங்கள் இருக்கு பெண்களுக்கு. சோ, தொடர்ந்து நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா, இந்த மாரி பெண்களுக்கு என்னென்ன சட்டத்துல இடம் இருக்கு, பெண்களுக்கு என்னென்ன சட்ட உதவிலாம் தேவைப்பட்டா எங்கெல்லாம் அவங்க அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள நான் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஷேர் பண்ண தான் போறேன். தொடர்ந்து நம்ம அடிப்படை சட்டம் அறிவோம் சேனல ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த செக்ஷன்ல என்னுடைய கருத்து என்னன்னா, ஒருவர் இன்டென்ஷனா இந்த மாரி ஒரு விஷயங்களுக்காக உங்கள்ட்ட பழகுனார்னா, நீங்க முதல்ல மானிட்டர் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு ரீசென்ட்டா நெறைய நியூஸஸ் வருது. நெறைய ஆட்ஸ பார்த்து பெண்கள் ஏமாந்து போறாங்க. புதுசா ஆட் போடுறாங்க. இந்த மாரி புது ஹீரோயின் தேவ அந்த மாரி சொல்லி கூப்பிடுறாங்க. அதே மாரி இந்த டிராவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சுற்றுலா தலங்களுக்கெல்லாம் ஒரு ஏஜென்சி மாரி வச்சிருக்காங்க. அந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் வெளிப்படையாவே இந்த மாரி விஷயங்கள் கேட்கிறதாவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது சம்மந்தமா ஒரு புகாருமே குடுக்க சொல்லி நானுமே ஒரு டைரக்ஷன் பண்ணி குடுத்திருக்கேன். ஒரு கைடன்ஸ் குடுத்திருக்கேன். சோ, உங்களுடைய திறமைய பார்த்து தான் ஒரு வேலை வாய்ப்போ, எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு கிடைக்கணும். இந்த மாரி ஒரு போலியான வாக்குறுதி குடுக்குற நபர்கள தாராளமா நீங்க போலீஸ்ல புடிச்சு குடுங்க. அந்த மாரி தான் வேற யாரையும் இனிமேல் அவங்க ஏமாத்த மாட்டாங்க. இந்த மாரி புகார்கள் வந்தால் மட்டும் தான் பெண்கள் தைரியமா குடுத்தா மட்டும் தான், இந்த மாரி ஃபோர்ஜரி பண்ற கும்பல கண்டுபிடிச்சு அவங்களுக்கு மேல தாராளமா நடவடிக்கை எடுக்க முடியும். அதனால பெண்கள் தைரியமா நீங்க புகார் குடுங்க. அதே மாரி ஒருத்தர் உங்களுடைய மனச பார்த்து காதலிக்கிறாரா? இல்ல உங்களோட உடல் தேவைக்காக தான் காதலிக்கிறாரான்றத மானிட்டர் பண்ணி நீங்க காதலிங்க. ஏமாந்து போவாதீங்க. இதுதான் என்னுடைய ஒரு பிரதரா என்னுடைய ஒரு சஜஷன். சோ நம்ம தொடர்ந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். ஒரு நல்ல நல்ல பதிவுகள் பெண்களுக்காக நான் போடலான்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நேரம் கிடைக்கிறப்ப கண்டிப்பா நான் நெறைய விஷயங்கள் ஷேர் பண்றேன். நன்றி சகோதரிகளே!